ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் பிஎம்எஸ்ல இன்னைக்கு நீங்க பார்க்க போறது அமீரக தலைநகரம் அபுதாபியில எங்க ஊர் மக்கள் 15வது கெட் டுகெதர் பார்ட்டி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அப் டு எண்ட் வரலையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கெட் டுகெதர் பார்ட்டி எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அபுதாபி கார்னிச் ரோட்ல உள்ள ஹெரிட்டேஜ் பார்க்கில் தான் நடந்துச்சு. இது ஒரு அழகான பார்க்கு. ஸோ யார் யாரெல்லாம் எங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களாம் வந்திருந்தாங்க. சில பேரால் வர முடியல. ஏன்னு கேட்டிங்கனாக்கா வேலை நிமித்தமாக வர முடியல. சில பேர் வெவ்வேறு எமிரேட்ஸில் இருக்கிறதுனால அவங்க அபுதாபிக்கு ரொம்ப லாங்காக இருக்குது, எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மக்கள்லாம் ஒன் பை ஒன்னாக அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் வெல்கம் ட்ரிங்க்ஸாக என்ன கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டீ தான் கொடுத்தோம். ஏன்னா நம்ம மக்கள் விரும்புறது டீ தானே. ஸோ அதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே அங்கங்கே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டுமே வந்துருச்சு. நாங்கள் ஃபுட்டு எங்கே ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணி பிரதர்ஸ்லேருந்து மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. ஸோ இண்டிவிஜுவல் பேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் பிரித்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அந்த பிரதர் தான் நம்மளுக்கு பிரியாணி டெலிவரி பண்ணாப்புல, அவரும் இன்சார்ஜும் கூட. ஸோ அதெல்லாம் கரெக்டாக வந்துருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்தா அவங்கவுங்க வேணுன்றதை சாப்பிட்டுட்டு அவங்க மீதி உள்ளதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றதுனால சிங்கிள் பேக்காக ஆர்டர் பண்ணியிருந்தோம். மக்கள்லாம் ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஸோ அங்கங்கே அவங்கவுங்க உறவுக்காரங்களோட அவங்களோட நண்பர்களோட பேசி நின்றுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது தான் எல்லாரையும் மீட் பண்ண முடியும். ஏன்னா வெவ்வேறு இடத்துல வேலை செய்கிறதுனால. ஸோ நானுமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அங்கங்கே மக்கள்லாம் ஃபோட்டோ ஷூட், வீடியோ ஷூட்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரே டைமில் உட்கார முடியாது அப்படின்றதுனால வந்தவங்க ஊர்லேயும் உட்காந்து சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வந்த மக்களெல்லாம் சாப்பாட உட்கார வச்சாச்சு. ஸோ வந்துக்கிட்டு இருக்கிற மக்களையும் ஒன் பை ஒன்னாக உட்கார வச்சாச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ மக்கள்லாம் எல்லாம் ஹாப்பியாக சாப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஊர் நினைவு தான் வந்துச்சு. நம்ம ஊரில் ஏதாவது விசேஷம் நடக்கும்போது இந்த மாதிரி சொந்த பந்தம்லாம் வந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பந்தி பரிமாறுவோம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பேர் எங்கள் ஊர் மக்கள் ஃபேமிலியோட வந்து கலந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாகவும் அழகாகவும் இருந்துச்சு. ஃபைனல் பந்திலாம் நடந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கங்கே பேசிட்டு நின்றுருந்தோம். இறைவன் நாட்டமின்றி எதுவுமே நடக்காது. ஸோ இறைவனை நினைவு கூறும் வகையில் யாசின் பாயோட ஒரு சின்ன உரையும் நடந்துச்சு.
நம்ம ஊர் தேவைக்காக ஏதாவது நன்மையான காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூடி உட்காந்து பேசிட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இறைவன் உதவியால் சிறப்பாக நடந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த ஏற்பாடு செஞ்ச அனைவருக்கும் நன்றிங்க. ஸோ இது போன்ற நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷமும் நடக்கும். மறக்காமல் நம்ம சேனலோட இணைந்துருங்க. இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இணைய வழியாக இணைந்திருப்போம். நன்றி.